ஜெபிக்கிறேன். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை காலேஜ் ஃபீஸ். அப்பா, தம்பியோடைய அந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ரபசந்து ரியந்தரப்பா, அவன் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து நன்றாய் படிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, அவன் வேண்டுகிற அந்த காரியங்களை கர்த்தர் அவனுக்கு அப்பா ஏதாவது ஒரு விதத்தில் யார் கண்ணிலாவது தயவு கிடைத்து அப்பா அவனுக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, காலேஜ் ஃபீஸ் கட்ட கர்த்தர் மகனுக்கு அனுகிரகமான சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் உருவாக்கி கொடுப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மகனை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை அப்பா, வாலிப நாட்களில் அப்பா தேவனை பிரியப்படுத்துகிற மகனாய் ரிமா சந்து ரியாந்தராப்பா, தேவனை வெளிப்படுத்துகிற மகனாய் அப்பா ஜோயல் ஜான்சன் இருக்க கர்த்தர் அவனுக்கு அப்பா நல்ல அப்பா ஆவிக்குரிய ஞானத்தை தேவனின் அவனுக்கு அருள் செய்வதற்காக நன்றி. ரிமா சந்து ரியாந்தராப்பா, ரிமாக்கரு ஷதூரியாங்கதராப்பா. அதே போல் பூங்குடி அவங்க நினைப்பாங்க, ஐயா எனக்கு 12 வருடமாக பயத்தின் ஆவி இருக்குது, எனக்கு விடுதலை வேணும் ஐயா. கண்டிப்பாக சிஸ்டர், நம் தேவன் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர், நம்ம அழைத்தவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். அவர் வேதம் சொல்கிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ரிமா சந்து இதை சொல்லுங்களேன், வாயில் அறிக்கை பண்ணுங்களேன். பூங்குடி சிஸ்டர், நீங்கள் அறிக்கை பண்ணீங்கன்னா உங்கள் மேலே தேவ அபிஷேகம் இறங்குறதை நான் பார்க்குறேன். இப்பொழுதே ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுகிறதை நான் பார்க்கிறேன். இப்போ அந்த பயத்தின் ஆவி இப்பொழுதே சகோதரியை விட்டு வெளியேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்பாக ஒரு சென்னையிலேருந்து ஒரு இரவு நேரத்தில் ஒரு ஃபோன் வந்தது. பாஸ்டர், இந்த மாதிரி என்னை தற்கொலை பண்ண சொல்லி ஒரு ஆவி தூண்டிக்கிட்டே இருக்குது, ட்ரெயினில் விழுந்துடலாமா, பஸ்ஸில் விழுந்துடலாமான்னு ஒரே எனக்கு ஒரு ஆலோசனையாகவே எனக்கு ஒரு குழப்பமாக இருந்துகிட்டே இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி, அருமையான தம்பி கூப்பிட்ட போது கர்த்தர் ஃபோன் மூலியமாய் அவனுக்கு ஜெபித்த போது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ரிஷதூரியாந்தரப்பா. அருமையான சகோதரி பூங்குடிக்கு இருக்கிற வியாதி மறையட்டும், அந்த பயம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவேளை நீங்கள் திருச்சி வெள்ளக்கோயில் பக்கத்தில் இருப்பீங்கன்னா நேரில் வந்து ஒரு தடவை என்னை பார்த்துருங்க. நேரில் பார்க்கும்போது இன்னும் உங்கள் தலையில் கை வச்சு ஜெபிக்கும்போது ஒரு சிந்தையில் ஒரு பரிபூர்ண விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அநேகருக்கு எண்ணற்ற ஜனங்கள் விடுதலை பெற்று இருக்கிறார்கள். சந்தோஷமாக சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், நம்பிக்கையாக சொல்கிறேன், என் தேவன் பெரியவர். 100% உங்களுக்கு அவர் ஆத்மாவில் விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த லின்சி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். Praise Lord brother, please pray for my good job. I have written the PDO exam. கண்டிப்பாக சிஸ்டர், தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவார். உங்கள் மேலே ஒரு விசேஷமான ஞானத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறக்கூடிய கிருபை. ரிமா சந்து யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்கெல்லாம் மேலே குறிப்பிட்டிருக்கிற நம்பரை நீங்கள் கூப்பிட்டு பேசுவீங்கன்னா உங்களுக்காக விசேஷமாக ஜெபிப்பதற்கு, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உங்களை பலப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். அது மட்டுமல்லாது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவ வார்த்தையை கேட்க 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 உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் மாறுவீங்க. ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற நன்மையை பெற்றுக்கொள்வான். என்ன பாஸ்டர் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற நன்மைனா, அது ஆவிக்குரிய நன்மைகள். ஆவியில் நீங்கள் நாளுக்கு நாள் பலனடைந்து கொண்டே இருப்பீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவீர்கள். யாக்கோபு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்பட்டார். காரணம், அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும், தன் சந்ததி ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்கிற வாஞ்சை. ஆனால் ஏசாவுக்கு அந்த வாஞ்சை இல்லை. ஒருவேளை ஆவியில் நாங்கள் நல்லா வளரணும் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக தேவனை தேடுங்க, தேவ வார்த்தையை தேடுங்க, ஜெபத்தில் தரித்திருங்க, வேத வாசிப்பில் தரித்திருங்க. அம்மேன். ரிமா சந்து ரியந்தராப்பா. ஒரு சகோதரி கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு ஜெபிக்கவே முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் பேசின வார்த்தை, நீங்கள் நல்ல பைபிள் படிங்கம்மா, நல்ல வேதம் படிங்க. வேதத்தை கற்றுக்கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் தேடுதல்,
ஆவிக்குரிய தேடுதல் அதிகமாகிக்கிட்டே இருக்கும்.